ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ரோமர் 12:1 முதல் 8. தியான வசனம், முதலாவது வசனம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் சத்தியங்களை கற்று வருகிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். விடுவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவர்களில் அநேகர் பேரிலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை என்பதாக 1 கொரிந்தியர் 10:5 நாம் பார்த்தோம். நான் விடுவிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் உண்மை, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உண்மை. ஆனால் இன்று தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா? என் செயல்பாடுகள் என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னும் நான் தற்பிரியனாயும் பணப்பிரியனாயும் தேவப்பிரியனாயிராமல் சுகபோக பிரியனாயும் நான் இருக்கிறேனா? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவது என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிவதாகும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதை குறித்து தான் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுத போகின்ற பொழுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடை செத்தவள் என்பதாக கூறுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகபோக பிரியராய் இருப்போம் என்றால் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் சத்தவர்களாக இருப்போம். தேவன் அவர்கள் பேரிலே பிரியமாய் இருப்பதில்லை. அப்படியானால் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்றால் என்ன? அதைத்தான் இங்கே அப்போஸ்தலன் 12ஆம் அதிகாரத்திலே ரோமர் 12:1 குறிப்பிடுகிறார். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய நம்முடைய முழுமையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதிலேயும் பவுலடிகளார் பட்டியலிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கத்தின் மாட்சிமை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார். இந்த நிருபம் முழுவதுமாக, ரோமருக்கு எழுதின நிருபம் முழுவதுமாக விசுவாசிகள் தேவன் அவர்கள் மீது இரக்கமாக இருப்பதினால் எவ்விதம் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் அவருடைய மன பாரத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் நிச்சயமாக செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நாம் நம்மை தேவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமாய் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. எனக்காக அல்ல, என்னுடைய மாம்சீக இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, என்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, என் தேவனுக்கு முழுமையுமாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேலில் ஆசாரியர்கள் அடிக்கப்பட்ட மிருகங்களை பலியாக செலுத்தினார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நாம் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஆசாரியர்கள். அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படும்படி தேவனுக்கு தன்னுடைய சொந்த சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் வெறும் வார்த்தைகளை அல்ல, முழுமையுமாய் ஒப்புக் கொடுத்த ஒரு வாழ்க்கையே ஆராதனை என்பதாக சொல்லுகிறார். இத்தகைய ஆராதனையைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இவ்வகையான பலி பரிசுத்தமும் மற்றும் தேவனுக்கு பிரியமுமாக இருக்கிறது என்பதாக 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் குறிப்பிடுகிறது. இங்கே சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் என்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் உலகத்துக்கும் வேஷத்தை போட்டு காட்டுகிறவனாக இருக்கிறேனோ? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த உலகம் எதை விரும்புகிறது? உலகத்திற்கு பிரியமான காரியம் என்ன? உலகம் ஆவிக்குரிய இருளை விரும்புகிறது. இந்த உலகம் கிறிஸ்துவானவரையும்
அவரை பின்பற்றுவோரையும் விரோதிக்கிறது. அது அவர்களுக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த உலக ஆளுகை செய்பவனாகவும் மற்றும் அதிபதியாகவும் சாத்தான் இருக்கிறான். அவன் விரும்புவது அவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகமானது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஞானம் மடமையாய் இருக்கிறது. அந்த மடமையைத்தான் விரும்புகிறது. இந்த உலக பிரியமானது தற்காலிகமானது. அதில் தேவனும் நம்பிக்கையுமே இல்லை. இந்த உலகம் அதைத்தான் விரும்புகிறது. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, மனம் போல் ஜீவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை உலகம் எதிர்நோக்குகிறது. இந்த உலகத்தினுடைய நேசம் தேவனுக்கு பகையாயிருக்கிறது. இந்த உலக நேசமானது கேடுள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிரியம் வைப்போம் என்றால் அது இச்சையையும் பெருமையையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பிரியமாய் இருக்கின்ற பொழுது பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிற இந்த உலகத்தினுடைய அந்த லட்சணம், அந்த சிந்தை நம்மிலே இடம்பெற்று விடுகிறது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமானதாய் நீங்கள் செய்யுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய வசனமானது பொதுவாக தேவனுக்கு சித்தமானவற்றை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்ற தேவ பிள்ளையிடத்தில் தேவன் எதிர்பாராத சிலவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று விசேஷமான விதத்திலே தேவன் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கிறார். அது நம்மை குறித்து அவருடைய மனதில் உள்ள அவருடைய பிரியமான சித்தமாகும். அதை குறிப்பாக நீங்களும் நானும் அறிந்து அவருக்கு பிரியமான விதத்தில் அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். இது தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறார். இந்த புத்தியுள்ள ஒரு ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் அவர்கள் எவ்விதமாக தேவனுக்கு பிரியமானவற்றை செய்வார்கள் என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். இந்த அதிகாரம் முழுமையும் தயவு செய்து பொறுமையோடு இந்த அதிகாரத்தை வாசித்து அதை பட்டியலிட்டு பாருங்கள். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை, இவையெல்லாம் என் ஆண்டவருக்கு உகந்ததாக தெளிந்த எண்ணமாய் நான் இருக்கிறேனா? பிறர் மீது நான் கொள்ளுகின்ற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாயமற்ற அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா? சகோதர அன்பு என்னிடத்திலே உண்டா? கர்த்தருடைய ஊழியத்தை நான் அசதியாய் செய்கிறேனா? ஜாக்கிரதையாய் நான் செய்கிறேனா? என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உபத்திரவத்திலே என்னுடைய மன ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சக விசுவாசிகளுடைய குறைவுகளிலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய மனமும் மாம்சமும் இடம் கொடுக்கிறதா? என்னுடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உள்ளான அர்த்தம் உள்ளதாக, உள்ளான ஒரு மாய்மாலமான ஜீவியம் கொண்டதாக இருக்கிறதா? என்னை எதிர்க்கிறவர்கள், எனக்கு விரோதமாக தீது பேசுகிறவர்கள், அவர்களை நான் நடத்துகின்ற விதம், அவர்கள் மேல் நான் கொண்டிருக்கிற எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருக்கும் பரியந்தம் தேவனுடைய சிந்தையை நான் வெளிப்படுத்துகிறவனாக, அவருக்காக வாழ்ந்து காட்டுகிறவனாக நான் இருப்பேன் என்றால், ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் பிரியமாயிருந்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படும். ஆம், பரலோகத்திலே போய் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம். இந்த பூவுலகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கு பிரியமானதை செய்யாவிட்டால் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு எவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? எவ்விதமாய் நாம் பரலோகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வரிசையிலே போய் நிற்க முடியும்? என்னுடைய சகல காரியங்களை நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே என் தேவனுக்கு பிரியமானவற்றை நான் செய்கிறவனாக இருப்பேன் என்றால் அதுதான் பக்தியுள்ள ஆராதனை, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் என் ஆண்டவர் விரும்பும் அர்த்தம் நிறைந்த ஒரு ஆராதனை. நம் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் மட்டுமல்ல,
நாம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வசனம் கோடிட்டு காட்டுகிற அடுத்த சத்தியம் அதுதான். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அது தேவனுக்கு சொந்தமானது. ஆகையினாலே அந்த சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நம்மிலே தேவனுடைய ஆவி வாசமாயிருப்பார் என்றால் நம் சரீரம் தேவனுக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்த முடியும். நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் மட்டுமல்ல, நாம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சரீரம் செய்வதை குறித்து இன்று வினோதமான நூதனமான உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. சரீரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சரீர பிரகாரமாக செய்கிற எந்த பாவமும் அவர்களை தீண்டுவதில்லை என்பதாக. இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் அசட்டை பண்ணாதிருப்போமாக. தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வோம். ஆம், நம்முடைய சரீரம் தேவனுக்கு உகந்தது. இந்த சரீரத்தினாலும் நான் என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கும் ஆராதனையில் நம்முடைய சரீரத்தின் கஷ்டங்களை பொருள்படுத்தாமல் மனப்பூர்வமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம் சரீரங்களை ஒப்படைக்க முன்னுருவமாக செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை செய்து உமக்கு பிரியமானவற்றை செய்து நான் உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் கிருபை எனக்கும் எங்களுக்கும் தாரும். நாங்கள் சுகபோக பிரியராய் அல்ல ஆண்டவரே, உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாயிருக்கிற அப்படிப்பட்ட அவல நிலையை மாற்றி நாங்கள் எங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் எங்கள் தேவனை பிரியப்படுத்தி நீர் விரும்புகிற சத்தியங்களை, நீர் விரும்புகிற அன்பின் செயல்களை, உமக்கு பிரியமான செயல்களை செய்து நிறைவேற்றி உம்மை கனப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.